நம்ம எல்லாருக்குமே காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 20, 21 வயசில் ஃப்ரெஷராக இந்த உலகத்தை எதிர்நோக்கும்போது, கரியர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் காலடி எடுத்து வைக்கும்போது, நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். நம்மளோட சேலரி இந்த ரேஞ்சில் இருக்கணும், நமக்கு பேங்க் பேலன்ஸ் இப்படி இருக்கணும், ஒரு 30, 35 நம்ம ரீச் பண்ணும்போது, நம்மக்கிட்ட இவ்வளோ ஜுவல்லரி இருக்கணும், இந்த மாதிரி கிளாத்ஸ் நம்ம வச்சுருக்கணும், இந்த மாதிரி தான் என்னோடய வார்ட்ரோப் இருக்கணும், இந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் இருக்கணும், லைஃப் பார்ட்னர் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஆசைப்படுவோம். கரெக்டாக? ஆனால் ஒரு 15 வருஷம் நம்ம கடந்து வந்த பாதையை நம்ம திரும்பி பார்க்கும்போது அதெல்லாம் நம்ம அடைஞ்சிருக்கோமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது நம்ம லைஃபே வந்து நம்மளை யூனோ பாராட்டும். வாவ், நீ பண்ணியிருக்கே நல்லா அப்படின்ட்டு. இல்லாட்டி நீ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும். இல்லாட்டி என்ன சொல்லும், பண்ணியிருக்க, இன்னும் நிறைய இருக்குது நீ பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ இந்த மாதிரி என்னோட ஜேர்னல் என்ட்ரியில் நான் இன்றைக்கி எழுதின சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் என்ன எழுதியிருந்தேன் என்னோடய ஸ்ப்ரெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் ஃபுல்லாக பர்சனல் லைஃப் ஓரியன்டாகவே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தேன் என்னோடய ஜேர்னலில். மோஸ்ட்லி வந்து இன்னர் ஒர்க் சார்ந்து, பீஸ் சார்ந்து இருந்தது. அதெல்லாம் உங்களை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அதை விட இந்த டாபிக் ரொம்ப ஈஸியாக நம்மளோட எல்ஜே ஃபேமிலிக்கு, எஸ்பெஷலி செல்ஃப் மேட் உமனாக நான் என்னையே செதுக்கிக்கிட்டு இந்த உலகத்தில் உருவாகணும்னு ஆசைப்படுற ஒரு எல்ஜே ஃபேமிலியோட பெண்ணுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அது என்னென்னா, உங்கள் பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் அப்படி சொல்லும்போது எல்லா பெண்களும் உடனே போகிறதுக்கு என்னென்னா, சரி நான் எப்படி பட்ஜெட் பண்ணுறது, நான் எப்படி சேவ் பண்ணுறது, அதில் தான் இல்லை. நீங்கள் ஒரு 30,000 40,000 மாதத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் போகிறது உடனே நான் எப்படி அதுக்குள்ளே சேவ் பண்ண முடியும், அதுக்குள்ளே எப்படி பட்ஜெட் பண்ண முடியும், பட்ஜெட் போட்டு எப்படி நான் குடும்பம் நடத்த முடியும், க்ரோசரிக்கு எவ்வளோ கொடுக்க முடியும், என்னோடய ஆடம்பர செலவுகளை எப்படி குறைக்க முடியும். எஸ், உங்களோட நீட்ஸ் வர்சஸ் வாண்ட்ஸ், உங்களோட அத்தியாவசிய தேவைகள், உங்களோட ஆடம்பர விருப்பங்கள், இது ரெண்டுத்துக்குமே இருக்கிற வித்தியாசத்தை நம்ம உணர வேண்டியது ரொம்பவே அவசியம். அதுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் போடுறதும், பிளான் போடுறதும், மீல் பண்ணுறதும், க்ரோசரிஸ் வாங்குறதும், உங்களோட ஆன்லைன் ஷாப்பிங்கை குறைக்கிறதும் எல்லாமே முக்கியமான விஷயங்கள் தான். ஆனால் அதுக்கு ஒரு எல்லை இருக்குது, அதுக்கு ஒரு கிளாஸ் சீலிங் இருக்குது. லைக் உங்களால் வந்து இவ்வளோ தான் குறைக்க முடியும். 30,000 சேலரி வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட ரெண்ட்டுக்கே 20,000 போயிடுது அப்படின்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களோட லைஃப் ஸ்டைலை டவுன்கிரேட் பண்ணிக்கலாம். மேபி 15,000 நான் ஒரு வீடு பார்க்க முடியுமா, குடியேற முடியுமா, கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு நான் ஒரு லீஸுக்கு வீடு எடுக்க முடியுமா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம யோசிக்கலாம், அதை பண்ணலாம். ஆனால் அதுவுமே ஒரு குறிப்பிட்ட எல்லை தான். நான் 10,000 ஒரு வீடு எடுக்கிறேன், 5,000 வீடு எடுக்கிறேன், நீங்கள் போக முடியாது. நம்ம ஒரு வில்லேஜ்லேயோ அப்படி இருக்கும்போது ஓரளவு நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும், நம்ம சிட்டிக்குள்ளே வாழும்போது நம்மளுக்கு இங்கே இருக்க ரெண்ட்டோ லீஸோ வந்து கண்டிப்பாக அதுக்கு கம்மியாக வரப்போகிறதில்ல. அண்ட் நீங்கள் வந்து டீசென்ட் இனஃப் லொக்காலிட்டி எனக்கு வேணும், நான் வாழ்கிற இடம் உருப்படியாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு மேலே சிட்டி லைஃப்லலாம் ரொம்ப கம்மி பண்ண முடியாது ரெண்டெல்லாம். கரெக்டாக? அதே மாதிரி தான் நம்மளோட ஒரு ஆட்டோ செலவாக இருக்கட்டும், ஒரு பெட்ரோல் செலவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வெளியே போயிட்டு வர செலவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இங்கே அதிகபட்சம் தான் சிட்டி லைஃப் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்னா. ஸோ ஒரு சேவிங் ஆர் பட்ஜெட்டிங் அப்படின்னும் போது உங்களோட சேலரிக்குள்ளே வாழ்க்கை வாழ்கிறது, அதில் ஒரு 10% சேவ் பண்ணுறது, இல்லை 20% சேவ் பண்ணுறதுக்கே நீங்கள் வந்து உங்களை நிறைய நெருக்கணும். ஆனால் அந்த நெருக்கல்களில் நம்ம என்ன மறந்துடுறோம், பெண்களாகவும் இந்த எல்ஜே ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே நான் சொல்கிறேன், என்ன மறந்துடுறோம்னா நம்மளுக்கு வந்து அதை தாண்டி நம்ம மணி மேக் பண்ணணும் அப்படின்ற அந்த வட்டத்தை நம்ம நோக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே வட்டமே இல்லை, பறந்து விரிஞ்ச வானம் தான் இருக்குது. கரெக்டாக? 30,000 நீங்கள் உங்களோட பட்ஜெட்டை க்ரியேட் பண்ணணும், நீங்கள் உங்களுக்காக பிளான் பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ளே தான் நீங்கள் ப்ளே பண்ண முடியும். அது ரொம்ப குறுகிய வட்டம். அது இவ்வளோ தான் ரெண்ட், இவ்வளோ தான் என்னோடய க்ரோசரிஸ், இவ்வளோ தான் என்னோடய குடும்பத்துக்கான செலவுகள், இவ்வளோ தான் ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்னும் போது அதுக்குள்ளேயே உங்களை வந்து நீங்கள் நெருக்கி 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 உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் வரும், உங்களுக்கு டென்ஷன் வரும். அண்ட் அந்த உங்களுக்கு வட்டமே இல்லை, எல்லைகள் பெருசாக இருக்குது அப்படின்னும் போது நான் எவ்வளோ மணி வேணால் மேக் பண்ண முடியும், என்னோட எல்லை அந்த 30,000 40,000 மட்டுமே சுருங்கிடல அப்படின்ட்டு என்னைக்கு அந்த எல்லையில் நீங்கள் காலடி எடுத்து வைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு உலகம் வந்து வெளிப்படும். ஓகே, நான் என்ன பண்ணுறது, நான் என்ன ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறது, நான் என்ன கற்றுக்கிறது, நான் வந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை என்ன ஃப்ரீலான்சிங் பண்ணுறது, இல்லை என்ன மாதிரி ஜாபுக்கு போகிறது, எனக்கு வந்து டபுள் டைம் என்னோடய சேலரியை பண்ணணும், என்னோடய
சேலரி 2x ஆக்கணும், இல்லை 5x ஆக்கணும், இல்லை 10x ஆக்கணும்னா நான் என்ன பண்ணுறது? எனக்கு 30,000 பத்தலை, சரி எனக்கு 1,00,000 வேணும் மாதத்துக்கு, நான் என்ன பண்ணுறது? அது வந்து அடுத்த ஸ்டெப். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது. அது என்னென்னா, என் லைஃப்பில் இந்த மாதம் எனக்கு 1,00,000 வந்து கிரெடிட் ஆகுது, என்னோடய பேங்க் பேலன்ஸில் வந்து என்னோடய மாதத்தில் இந்த சம்பளமாகவோ இல்லை என்னோடய வருமானத்தில் ஒரு ஹைக்காவோ இல்லை என்னோடய பிஸ்னஸில் எனக்கான ப்ராஃபிட்டாவோ 1,00,000 கிரெடிட் ஆகுதுன்னா என் லைஃப் எப்படி இருக்குன்னுட்டு கண்ணை மூடி யோசிக்கிறீங்கள்ல, அதை பற்றி நீங்கள் ஜேர்னல் பண்ணுறீங்கள்ல, அதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்ட்டு உங்களுக்குள்ளே ஆத்மார்த்தமாக ஃபீல் பண்ணுறீங்களா? அந்த 1 lakh, அதாவது நீங்கள் உங்களோட ட்ரீம், அந்த 1 lakhன்றதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 3x ஆஃப் 30,000க்கு அந்த எக்ஸாம்பிள் அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து அதை 2x ஆக்கிக்கலாம், 60,000 50,000 ஏதோ ஒன்று உங்களோட பிலீஃப் சிஸ்டம்க்கு ஏற்றுக்கிற மாதிரி அந்த அமௌண்ட்டை செட் பண்ணுங்கள். அந்த அமௌண்ட் உங்களோட லைஃப்பில் வந்துருச்சு அண்ட் அது எந்த மாதிரி மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு? நீங்கள் வந்து அந்த பணத்தை எதிர்பார்க்கல, அந்த பணம் கொடுக்குற மாற்றத்தை தான் எதிர்பார்க்குறீங்க. ஓகேவா? நீங்கள் எப்போவுமே எனக்கு வந்து இவ்வளோ சேலரி வேணும், இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் வேணும், இவ்வளோ வந்து நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் அதோட எண்ட் கோல் ஒன்றை நீங்கள் நினச்சிருப்பீங்க. அது என் பையனுக்கு இப்போ 5 வயசு ஆகுது, அவனுக்கு 20 வயசு ஆகும்போது எனக்கு இந்த சேலரி இருக்கும்போது நான் அவனை நல்ல காலேஜுக்கு சேர்த்து விட முடியும்ல. புரியுதா? உங்களோட எண்ட் கோல்ன்றது அந்த சேர்த்து விட முடியும் அப்படின்றத விட அது உங்களுக்கு கொடுக்குற ஃபீலிங். சொசைட்டியில் நானும் என் பையனை ஆளாக்கிட்டேன் அப்படின்ற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த பீஸ் ஆஃப் மைண்டை நான் ஃபீல் பண்ண முடியும். எனக்கு யாருமே இல்லை என்னோடய பாதையை டிரெக்ட் பண்ணுறதுக்கு, இல்லை என்னோடய பாதையில் வந்து வழிவகுத்து கொடுக்கறதுக்கு, பட் என் குழந்தைக்கு நான் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்ற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை தேடி, அந்த ஃபீலிங்கை தேடி தான் நீங்கள் வந்து இந்த நம்பர் எனக்கு வேணும், இந்த மணி கோல் எனக்கு வேணும் அப்படின்ட்டே நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க. இதை புரிஞ்சுக்கிறது தான் எல்ஜே ஃபேமிலி எல்லாமே. நம்மளோட லேடிஸ்க்கும் அதான் சொல்கிறேன், சிங்க பெண்களுக்கும். இதை நீங்கள் என்றைக்கு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபீலிங்லேருந்து அப்படியே ஒர்க் பண்ணுறீங்களோ, முன்னாடி நீங்கள் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக, நான் சொன்னேன்ல, இப்போ வருத்தப்படாதீங்க. என்ன ஸ்கில்ஸ் கற்றுக்கணும், என்னென்ன ஜாப்ஸ் போகணும், நான் என்ன சைடு இன்கம் க்ரியேட் பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு கட்டுத்திட்டமான ஒரு இறுக்கமான எண்ணங்களே தேவையில்லை. ஏன்னா எல்லாமே உங்களை தேடி வரும். கரெக்டான வாய்ப்புகள், நீங்கள் யாரை சந்திக்கணும், என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணணும், அது ஃபாரின் ஜாப்ஸாக இருந்தாலும் உங்கள் கண்ணு முன்னாடி தேடி வரதை பார்ப்பீங்க. அண்ட் உங்களுக்கு அங்கேயே போயிட்டு நீங்கள் நெகோஷியேட் பண்ணணும், உங்களோட ஆஃபீஸ்லேயேனாலும் அந்த ஐடியாஸ் உங்களுக்கு வரதை பார்ப்பீங்க, அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வரதை பார்ப்பீங்க, நீங்கள் டேரிங்காக மாறுறதை பார்ப்பீங்க. எல்லாமே உங்களுக்காக வரும். எப்போனா அந்த எண்ட் ஃபீலிங், அந்த மணி கோல் என்ன, ஏன் அது உங்களுக்கு வேணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டு அதிலிருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது. எப்போவுமே உங்களுக்குள்ள ஒரு மணி கோல் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ஆனால் அது உங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் படுத்துது அப்படின்னா இதுதான் ஒரே காரணம். நீங்கள் வந்து அந்த மணி கோலை ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அது என்ன எண்ட் கோல், அந்த என்ன எண்ட் ஃபீலிங்கை பர்சியூ பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாததால தான் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க. உங்கள் பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. ஏன்னா நான் ஒரு 2021 இருக்கும்போது ஒரு 15 இயர்ஸ் டவுன் த லைன் என் பேங்க் பேலன்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்ட்டு நான் என்விஷன் பண்ணியிருப்பேன்ல, என்னோடய லைஃப் எப்படி இருக்கணும்னு நான் என்விஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் இப்போது ஒரு 35ல் நான் என்னோடய 50க்கு நான் என்விஷன் பண்ணுவேன். இப்படி இருக்கணும், நம்ம லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கணும். நான் ஒரு டேவை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறேன்னா அது எப்படி இருக்கணும், அதில் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றத விட என்ன மாதிரி ஃபீலிங், என்ன மாதிரி லைட்னஸ், என்ன மாதிரி பீஸ்ஃபுல்னஸை நான் ஃபீல் பண்ணுறேன், என்ன மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஆம்பிஷனையும் வச்சுருங்க. பட் அதிக அளவுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை நோக்கி உங்களோட லைஃப்பை பிளான் பண்ணும்போது உங்களுக்கான பேங்க் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிறத பார்ப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குது, இப்போது வந்து ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு சைடு இன்கம் ட்ரை பண்ணுங்கள், அதில் காலடி எடுத்து வைக்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் கேட்குறீங்கல்ல, இதுவே உங்களோட பிரெயின்குள்ளே, உங்கள் சப்கான்ஷியஸ்குள்ளே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கும். நான் சொன்ன சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் திங்க் பண்ணாத ஆங்கிளில் அதுக்கு முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு கண்ணு முன்னாடி சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, அதில் ஓவர் திங்க் பண்ணாமல் அடுத்த அடி எடுத்து வைங்க.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எனக்கு 10,00,000 பேங்க் பேலன்ஸ் கேட்டேனே, ஏன் என் 10,00,000 இல்லை மந்த் எண்டில் இல்லை இயர் எண்ட்லன்னு யோசிக்கிறீங்க? அன்னைக்கான அடியை நீங்கள் எடுத்து வச்சிங்களா? அன்னைக்கான அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சிங்களா? அந்த கொஷின் நம்ம என்றைக்குமே கேட்டுக்க மாட்டேங்கிறோம். நியூ இயரில் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஏன் டிசம்பரில் அதை நான் அச்சீவ் பண்ணல, ஏன் என்ன அச்சீவ் ஆகலை? அச்சீவ் ஆகிறதுக்கு நம்ம டே 1 டே 2 டே 3ன்னுட்டு நம்ம லைஃப்பில் நம்ம பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஓகே, ஸோ உங்களோட சேவிங்ஸில் பிளான் பண்ணுறத விட அதை எப்படி குறைக்கலாம், காசை ஸ்பெண்ட் பண்ணுற விஷயங்களில் எப்படிலாம் குறைக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை ரொம்ப கடுப்பேற்றிக்கலாம். அது ஓரளவுக்கு தான் போக முடியும். அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ண முடியுன்றதுக்கு எல்லை இருக்குது. ஆனால் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்க முடியுன்றதுக்கு எல்லையே இல்லை. ஓகே, அதை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. என்ன நம்பர் நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க, அடுத்த 15 இயர்ஸில் எனக்கு இப்படிலாம் இருக்கணும் என் லைஃப் அப்படின்ட்டு என்விஷன் பண்ணுங்கள், விஷுவலைஸ் பண்ணுங்கள். உங்கள் ஜேர்னலுக்கு அந்த தாட்ஸை கொண்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் அச்சீவ் பண்ணுறது பார்ப்பீங்க. அண்ட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தேடி வர்றதையும் பார்ப்பீங்க. அண்ட் அதை கிராப் பண்ணுங்கள். ஒரு நாளும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஒர்க் பண்ணுங்கள். சோம்பேறித்தனம் வரும், டிசிப்ளின் இல்லாமல் நம்ம போவோம், லேசினஸ் நம்மளை ரொம்ப கட்டுப்படுத்துவோம், ஃபோக்கஸ் இல்லாமல் நம்ம திரிவோம் இங்கே அங்கேன்னுட்டு. திருப்பி நம்மளையே நல்ல வழி கொண்டு வர்றது, நம்மளோட கோல் மேலே நம்மளோட ஃபோக்கஸை திருப்பி கொண்டு வர்றது, நம்மளோட ஐஸ் ஆன் த ப்ரைஸ் அதுக்கு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்கள் செய்யுங்க. உங்கள் பேங்க் பேலன்ஸை உயர்த்திக்கிட்டே போங்க. உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக learn.lavanyajaykumar.com வாங்க. அங்கே தான் நம்மளோட அகாடமி செயல்படுது. உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்கள் போங்க. உங்களுக்குன்னு ஒரு சைடு இன்கம் க்ரியேட் பண்ணணுன்னா கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி வாங்க. உங்களோட இன்னர் செல்ஃபில் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் அமேசிங்கான ஒரு கோர்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது பேர் விஸ்வரூபம். அதில் வாங்க. ஸோ உங்களோட லைஃப்பை கண்டினியூஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருங்க. டீட்டெயில்ஸ் நான் பின் காமெண்ட்டில் கொடுத்துருப்பேன். இந்த கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அதை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் பேங்க் பேலன்ஸ் மிக சிறப்பான எல்லைகளை தொட, எல்லையே இல்லாமல் உங்கள் பேங்க் பேலன்ஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்க என்னோடய வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.